10 ஆண்டுகளில் தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களால் எந்த பயனும் ஏற்படவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. மாறாக மோடியின் 10 ஆண்டுகால சாதனைகளை பார்த்து ஏராளமானோர் பாஜகவில் வந்துள்ளதாகவும் பேச்சு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட உங்களுக்கு தெரியும், 2024 என்பது பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இது உள்ளாட்சி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோ இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும். 24 மணி நேரமும் மது கிடைக்கும் நிலையில் மக்களுக்கு உரிய குடிநீர் கிடைப்பதில்லை என எல் முருகன் விமர்சனம். டாஸ்மாக் மூலம் மக்களின் வருமானம் சுரண்டப்படுவதாக குன்னூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் குற்றச்சாட்டு. இந்த பகுதி குன்னூர்ல இந்த பகுதியுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்கு. டாஸ்மாக் தடை, தண்ணீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது. இதுதான் இந்த திமுக அரசாங்கம். எங்களுடைய அக்கா தாய்மார்களை இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் கவலைப்பட வேண்டியது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல். வருமான வரி சோதனையில் தங்க கட்டி சொத்து ஆவணங்கள் சிக்கின. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.